ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்து ஒன்று கொடுத்திருந்தார், விவசாயிகளுக்குன்னு கொடுத்திருந்தார். அந்த இதை கூட நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நான் உங்களுக்கு கட் பண்ணி இதில் வைக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா, விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளிகள் மற்றும் மீனவர் நலன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பொருள் 5 அப்படிங்கிறதுல வருது. அதில் விவசாய கடன் தள்ளுபடிங்கிறது முதல் பாயிண்ட். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள், நல்லா நோட் பண்ணிடுங்க, 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். நல்லா யோசிங்க, 5 ஏக்கருக்கு கீழே நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து கூட்டுறவில் வாங்கின கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். அது ஒரு லட்சமாக இருக்கலாம், 2 லட்சமாக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர் கடன்களில் 50% தள்ளுபடி செய்யப்படும். இது வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது. நீங்களும் கூட எடுத்து பார்த்துடுங்க. இதில் என்ன விசேஷம்னா, நேற்றுக்கு வந்து விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 50,000 ரூபாய் வரைக்கும், எப்படி வந்து இதுக்கு முந்தின ஆட்சியில் மு.க. ஸ்டாலின் வந்து அதாவது இல்லத்தரசிகளுக்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் உரிமை தொகைங்கிற பேரில் நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் வந்தோடனே தகுதியான அவங்களுக்குன்னு சொல்லி, அந்த தகுதிங்கிறதே ஒரு குடும்ப தலைவிக்கு தகுதினா யார் நீ முடிவு பண்ணுங்கிற மாதிரிலாம் பெரிய விவாதமே வந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னு இப்போ யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒருத்தர் கூட நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும், நிதி நிலைமை மோசம்னு தெரியும். இந்த நிலைமையில் நீங்கள் வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணலைன்னு இப்போ விவசாயிகளே வந்து கவலைப்பட மாட்டாங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கு பிறகு தான் உங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அதே எத்தோழித்தனத்தை நீங்கள் பண்ணுறீங்க, அதே ஏமாற்று வேலை நீங்கள் பண்ணுறீங்க. எப்படின்னா, 50,000 ரூபாய்க்கு வரைக்கும் வாங்கின கடன் வாங்கின குறு விவசாயிகள், அதுலேயும் ஒரு இக்கன்னா, சிறு விவசாயிகள் அதுக்கு மேலே, இது குறு விவசாயிகள். குறு விவசாயிகள் பட்டியலில் 50,000 ரூபா வரைக்கும் கடன் வாங்குறவங்களுக்கு முழுக்க தள்ளுபடி. 50,000க்கு மேலே 60,000 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 40,000 ரூபாய் தள்ளுபடி. 50, அதாவது 50,000 1000 ரூபாய்க்கும் உள்ள தள்ளுபடி. 60,000 வாங்கினா நீங்கள் 10,000 ரூபா மட்டும் கேட்டோன்னா அந்த ஸ்லாட்டு கிடையாது. இது வேற கால்குலேஷன். 50,000 ரூபாய் வரைக்கும் வாங்குறவங்களுக்கு முழுக்க தள்ளுபடி பண்ணிடுவாங்க. 60,000 ரூபா வரைக்கும் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40,000 ரூபா தள்ளுபடி கிடைக்கும். 50,000 ரூபா வாங்கியிருந்தீங்கன்னா முழுக்க தள்ளுபடி போயிடும். 50,000 ரூபாய்க்கு மேலே 60,000 ரூபா வரைக்கும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40,000 ரூபா தள்ளுபடி கிடைக்கும். அதே மாதிரி 60,000லேருந்து 70,000 ரூபாய்க்கு உள்ளார நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபா தள்ளுபடி கிடைக்கும். 70,000லேருந்து 80,000 வரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபா தள்ளுபடி கிடைக்கும். 80,000லேருந்து 90,000 ரூபா வரைக்கும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா தள்ளுபடி கிடைக்கும். அதே மாதிரி 90லேருந்து 1 லட்சம் வரைக்கும், அது 80,000லேருந்து 1 லட்சம்னே போட்டிருக்கலாம், யார் ரெண்டாக பிரித்து போட்டாங்கன்னு தெரியல, வாங்கினீங்கன்னா அவங்களுக்கும் 10,000 ரூபா தள்ளுபடி கிடைக்கும். 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா 5,000 ரூபா உங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கும். இது யாருக்குன்னா குறு விவசாயிகளுக்கு. இதே மாதிரி வந்து சிறு விவசாயிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன கால்குலேஷனா வேறு மாதிரி ஒரு கால்குலேஷன். அதாவது குறு விவசாயிகள்லாம் ரொம்ப சின்னவங்க, சிறு விவசாயிகள்னால் அதனோட கொஞ்சம் மேலே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து 50,000 ரூபா வரைக்கும் வாங்கினவங்களுக்கு முழுக்க தள்ளுபடி கொடுத்துருவாங்க. 50,000 ரூபாய்க்கு மேலே 60,000 ரூபா வரைக்கும் வாங்குறவங்களுக்கு 20,000 ரூபா தான் தள்ளுபடி கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து 60லேருந்து 70,000 ரூபா வரைக்கும், அதாவது 70,000 ரூபா நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு 15,000 ரூபா தள்ளுபடி கிடைக்கும். இல்லை 80,000 ரூபா நீங்கள் வரைக்கும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 70லேருந்து 80 வரைக்கும் வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு 10,000 ரூபா தான் தள்ளுபடி கிடைக்கும். அதே மாதிரி 80,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் வாங்கினீங்கன்னா 5,000 ரூபா தான் தள்ளுபடி கிடைக்கும். 1 லட்சத்துக்கு மேலே அதே மாதிரி 5,000 ரூபா தான் தள்ளுபடி கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான கண்டிஷன் அப்ளை. அடுத்த பெரிய கண்டிஷன் என்னென்னா, 2025 மே மாதம் 1ஆம் தேதி முதல் 2026 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இது செல்லுபடியாகும், அப்ளிகபிள். 2025, அதாவது போன வருஷம் மே மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 31 வரைக்கும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள்லாம் தகுதி இல்லாத ஆட்கள், வெளியே போயிருங்க. அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு மார்ச் 1ஆம் தேதி நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் கிடையாது, உங்களுக்கு தள்ளுபடியும் கிடையாது, ஒரு படியும் கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். அதில் நீங்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இதன் மூலமாக அரசுக்கு எவ்வளவு 1000 கோடி ரூபாய் இழப்புன்னு ஒரு கணக்கு வரும் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா
2044 கோடி ரூபாய். அதாவது இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு ஒரு இழப்பு வரும்ல, இந்த அரசாங்கம் பணம் கொடுக்கணும்ல, இந்த இவங்களுக்கெல்லாம் கடனை தள்ளுபடி அப்படின்னா 2044 கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணிட்டு நான் விவசாயிகளுக்கான கடனை அவ்வளோத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய உருட்டல். இது வந்து விவசாயிகளுக்கு விஜய் அல்வா, இது பெரிய அல்வாயை வந்து கொடுத்து விட்டாங்க. இது வந்து இவ்வளோ தூரம் ஏமாத்தலாம் கூடாது இது. ஏன்னா இது எந்த வகையில் நீங்கள் இதை எடுத்துடுவீங்க? விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டீங்க, 5 ஏக்கர்னு சொல்லி நில அளவை வைத்து சொன்னீங்க. அங்கே சிறு விவசாயி, குறு விவசாயி அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. 5 ஏக்கர் வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கடன் எவ்வளோ வாங்கியிருந்தாலும் தள்ளுபடி பண்ணிடணும்னு சொல்லிட்டீங்க. 5 ஏக்கருக்கு மேலே வாங்கினவங்களுக்கு 50% தள்ளுபடின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் மீட்ரு 50,000 ரூபாய்க்கு கீழே, 50,000 ரூபாய்க்கு மேலே சிறு விவசாயிகள், அப்புறம் குறு விவசாயிகள், இப்படி சொல்லி பட்டியல் பட்டு பிரித்து இதெல்லாம் வந்து அந்த அமுதா ஐஏஎஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கைங்கரியம்னு நினைக்கிறேன், கரெக்டாக எடுத்து கொடுத்து இதுலேயும் உங்களுக்கு பெரிய கெட்ட பேர் தான் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. எப்படி இதில் எவ்வளோ பேர் பயனாளிகள் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? வேற 2044 கோடி ரூபாயை நான் வந்து இதுக்காக வேண்டி செலவு பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து வாரி வாரி கொடுத்துருக்கேன்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்குவாங்களா? அப்போ இதுலேயும் வந்து உங்களுக்கு முழுக்க ஒரு பெரிய கெட்ட பேர், பேர் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.